Hi students, and today ethics nuடைய portions pending இருக்க portions நம்ம இன்னைக்கு complete பண்ணிடலாம். So last நம்ம பார்த்தது professional ethics பார்த்தோம். Professional ethics ஓட last session வந்து conclude பண்ணோம் ethics chapterல. So and now balance we further move from 7 principles of public life. Okay, so இந்த ethicsல வந்து ஒரு 7 principles சொல்றாங்க. ஓகேயா? சோ பப்ளிக் லைஃப் அப்படின்னா இந்த சொசைட்டியோட நம்ம மிங்கிள் ஆகுறதுக்கு நமக்குன்னு சொல்லி சில 7 பிரின்சிபல்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி இப்ப பார்ப்போம். ஓகே, the 7 principles of public life were set out by Lord Nolan for the first time in the year 1995. So இப்ப 1995ல லார்ட் நோலன் அப்படின்றவர் வந்து 7 பிரின்சிபல்ஸ் வந்து கொடுத்தாரு. எதுக்காகனா the public life. So these principles of public life. Public lifeனா ஒண்ணும் இல்லடா, அந்த பொலிட்டீஷியன்ஸ் இந்த சொசைட்டி ஃபுல்லா என்டையரா நம்ம லீட் பண்ணக்கூடியது பப்ளிக் லைஃப்னு சொல்லி சொல்றாங்க. So these principles of public life will apply to anyone who works as a public office holder, including elected and appointed to public office, either locally or nationally. So இப்ப பப்ளிக் ஆஃபீஸ்ன்றது எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா, பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டர், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஹோல்டர் வந்து யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்களோ தேர் ஆல் பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டர், இன்க்ளூடிங் எலெக்டட் அண்ட் அப்பாயிண்டட் டு பப்ளிக் ஆஃபீஸ். ஸோ நம்ம எலெக்ஷன் பண்ண பர்சனா இருக்கலாம், இல்ல அப்பாயிண்ட் பண்ண பர்சனா இருக்கலாம், மேபி இட் மே பி லோக்கல் ஆர் நேஷனல். These principles apply to civil service, local government, police, court, probation of service, non-departmental public bodies, health and education, social or care services. So இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த 7 பிரின்சிபிள்ஸும் applicable. கவர்மெண்ட், ஹெல்த், எஜுகேஷன், சர்வீஸ், ஸோ நாட் ப்ராஃபிட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த 7 principles applicable. Then the British government appointed a committee called as Committee on Standards in Public Life to advise the prime minister on ethical standards of public life. So அப்போ இந்த லைஃப லீட் பண்றதுக்கு, அதாவது இந்த பொலிட்டீஷியன், எக்ஸாம்பிள் பொலிட்டீஷியன் எடுத்துக்கோ, சோ அவங்க லீட் பண்ற லைஃப் பப்ளிக் லைஃப், பிகாஸ் தே ஆர் தி ஆபீசர் ஆஃப் ஹோல்டர் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ். கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க, ஆன் பிஹாஃப் ஆஃப் பீப்புளுடைய பிஹாஃப் ஆஃப்ல நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கோம்னாலே வி ஆர் லீடிங் பப்ளிக் லைஃப். சோ அப்போ பிரைம் மினிஸ்டருக்கு சில எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அவருக்கு டீச் பண்றதுக்கு சில கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணுச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட். So that this committee is called Committee on Standard in Public Life அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. So எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு அப்படின்னா October 1994. So the term reference to the committees, so the committee reference பார்த்தோம் என்ன அப்படின்னா, to examine the current concerns about standards of conduct of all holders of public office. So இப்போ பிரசன்ட்ல யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆபீஸ் பப்ளிக் ஆபீஸ்ல வந்து இருக்காங்களோ, ஸோ அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கண்டக்ட், கோட் ஆஃப் கண்டக்ட வந்து நம்ம என்ன பண்றது, எக்ஸாமைன் பண்றது, பிளஸ் இன்க்ளூடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு ஃபினான்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ். சோ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், அதுல இப்போ கரண்ட்ல நம்ம என்ன கோட் ஆஃப் கண்டக்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோன்றதை எக்ஸாமைன் பண்றது, டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஸ் டு எனி சேஞ்சஸ் இன் பிரசன்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் விச் மைட் பி required to ensure the highest standard of propriety in public life. So அப்ப பப்ளிக் லைஃப்ல so any to make any recommendations as to any changes in present arrangements. So இப்போ இருக்கிற present arrangementsல எதனாவது changes நம்ம பண்ணணுமா அப்படின்றதுக்கு சில recommendations போடணும். Okay, then next the committee submitted its first report in the year. எப்போ 1995 அதோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கமிட்டி எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1994 அக்டோபர்ல. அவங்களோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து 1995. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, இட் கண்டைனிங் 7 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப். ஸோ இந்த பப்ளிக் லைஃப்னுடைய 7 பிரின்சிபிள்ஸ், இந்த ஆபீசர்ஸ், இந்த அதாவது கவர்மெண்ட் ஆபீஸ் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஒரு 7 பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த பிரின்சிபிள்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இந்த பிரின்சிபிள்ஸ் எப்ப அமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2015ல லாஸ்டா அமெண்ட் பண்ணாங்கடா. சோ 7 பிரின்சிபிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப்லெஸ்னஸ். செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு சுயநலமுமே இல்லாம அவங்க சோலி அவங்க வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல ஆக்ட் பண்ணணும், அவங்களுக்குன்னு சொல்லி செல்ஃப் மோட்டிவ் எதுவும் இல்லாம சோ பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்டுக்காக அவங்க ஒர்க் பண்ணணும். தட் இஸ் செல்ஃப்லெஸ்னஸ். ஹோல்டர் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் ஷுட் ஆக்ட் சோலி இன் டர்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல தான், நாட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணக்கூடாது. இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டி இன் த சைன்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம முழுமையா நேர்மையா ஒர்க் பண்ணணும். ஹோல்டர் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் மஸ்ட் அவாய்ட் பிளேசிங் தெம்செல்வ்ஸ் அண்டர் எனி ஆப்ளிகேஷன்ஸ் டு people
organization that might try to inappropriate to influence them in work. So யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள வந்து ஒரு inappropriate தப்பான விதத்துல அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிறாங்க ஒர்க். அப்படி இருக்கும்போது அவங்களோட பர்சன் அந்த பர்சனல் விஷயங்களை வந்து அதுல தலையிடாம அவங்க பாத்துக்கணும். அதாவது தன்னை யாராவது தப்பா யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த விஷயங்கள்ல வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம தங்களுடைய செல்ஃப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். தே ஷுட் நாட் ஆக்ட் டு டேக் டெசிஷன் in order to gain financial or other material benefits for themselves. அவங்க ஃபேமிலிக்காகவோ அவங்களுக்காகவோ இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ பண ரீதியிலான எதனாவது பெனிஃபிட் ஆர் பினான்சியல் ரீதியிலான எதனாவது பெனிஃபிட் வர மாதிரி எந்த டிசிஷன்ஸ் எந்த ஆர்டர்ஸுமே அவங்க எடுக்கக்கூடாது. they must declare and resolve any interest in relationships. so அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத டிக்ளேர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவிட்டி, அவங்களோட நோக்கம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹோல்டர் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் மஸ்ட் ஆக்ட் அண்ட் டேக் டெசிஷன்ஸ் இம்பேர்ஷியலி, fair and on merit, using best evidence and without discrimination or bias. so எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம ஒரு சார்பு, அதாவது எனக்கு இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காது எனக்கு இது வேணும் அந்த மாதிரி ஒரு சார்புல இல்லாம வேறுபாடு பார்க்காம யாரும் டிஸ்கிரிமினேஷன் பார்க்காம பார்ஷியாலிட்டி பார்க்காம உண்மையா மெரிட் பேசிஸ்ல வந்து எவிடன்ஸ் பேசிஸ்ல அவங்க வந்து ஆக்ட் பண்ணணும், டெசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி. holder of public office are accountable to the public for their decisions. so அவங்க எடுக்கிற முடிவுக்கு பப்ளிக்கு வந்து அவங்க வந்து ஆன்சரபிள். இப்ப ஒரு பொலிட்டிஷியன் இருக்காரு அப்படின்னா அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அவர் வந்து பீப்புளுக்கு வந்து எலெக்டட் யார் அவங்க எலெக்ட் பண்ணாலும் அந்த பீப்புளுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லையா. சோ அந்த மாதிரி பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டர்ஸ் வந்து என்ன டிசிஷன் எடுத்தாலும் அவங்க வந்து யாருக்கு வந்து அக்செப்டபிள் அப்படி அக்கௌண்டபிள் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் வந்து அவங்க வந்து அக்கௌண்டபிள். ஓகே, must submit themselves to scrutiny necessary to ensure this. next, openness. Holder of public office should act and take decisions in an open and transparent manner. A holder of public office should act and take decisions in an open and transparent manner. Information should not be withheld from the public unless there are clear and lawful reasons for doing. Holder of public office should act and take decisions in an open and transparent manner. So openness அப்படின்னா என்னன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அவங்க டெசிஷன், எதையும் ஒழிச்சு மறைச்சு செய்யக்கூடாது. சோ எந்த விஷயங்கள் பண்ணாலும் டெசிஷன்ஸ் எடுத்தாலும் அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி, அதாவது கன்சர்ன் ஆபீஸ்க்கு தெரியற மாதிரி தான் அவங்க வந்து டெசிஷன்ஸ் எடுக்கணும். இன்ஃபர்மேஷன் should not be withheld from the public unless there are clear and lawful reasons for so doing. Next, honesty. தென் ஓப்பன்னஸ், அதுக்கப்புறம் ஹானஸ்டி, நேர்மை இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். பப்ளிக் ஆஃபீஸ் வந்து எப்பவுமே அவங்க வந்து ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். தென் லீடர்ஷிப் வேணும். கண்டிப்பா வந்து அவங்களுக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கண்டிப்பா இருக்கணும். ஹோல்டர் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் ஷுட் எக்ஸிபிட் தீஸ் பிரின்சிபல் இன் தேர் ஓன் பிஹேவியர், அவங்களோட ஓன் பிஹேவியர்லயே அது இருக்கணும். ஷுட் ஆக்டிவ்லி ப்ரொமோட் அண்ட் ராபஸ்ட்லி சப்போர்ட் த பிரின்சிபல்ஸ் and be willing to challenge poor behavior whether it occurs. so எதனாவது poor behaviors வந்தது அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்ஃபுல்லி சப்போர்ட் பண்ண தெரியணும். தென் அதை வந்து அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ண தெரியணும். தென் நெக்ஸ்ட் ஆக்டிவா வந்து அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் எத்திக்ஸ் இன் பிசினஸ். பிசினஸ்ல எத்திக்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனிங். business ethics deals with morality in the business. so businessல இருக்கிற சில கொள்கைகளை பத்தி சொல்லுது. it is a system of moral principles and values applied to business activities. அப்ப business ethicsனா என்னன்னா நம்மளுடைய டே டு டே பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ், டே டு டே டிரான்சாக்சன்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில பிரின்சிபிள்ஸ், சில மாரல் பிரின்சிபிள்ஸ், சில வேல்யூஸ் applied to business activities. This means business activities should be conducted according to ethics and moral standards. so அப்ப கண்டிப்பா என்ன சொல்றான், நம்ம பிசினஸோட ஆக்டிவிட்டிஸ் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கணுமாமா, தர்மத்தை ஐ மீன் எத்திக்ஸ் அண்ட் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ், சில கொள்கைகளும் இருக்கணும், சில நீதி நெறியும் அதுல இருக்கணும். okay, then definition. Business ethics is an art or science of maintaining harmonious relationship with the society. so ஒரு நல்லிணக்கம் வந்து சொசைட்டி கூட இருக்கணும், ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து சொசைட்டி கூட மெயின்டைன் ஆகணும். இட்ஸ் வேரியஸ் குரூப்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் as well as recognizing for right or wrong of business conduct. so அப்ப அல்டிமேட்லி இந்த பிசினஸ் எத்திக்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பிசினஸ்ல நான் பண்ற கண்டக்ட் சரியா தப்பா, ரெகக்னைசிங் ரைட் ஆர் ராங், அதை பத்தி சொல்லுதுடா. சோ அதுக்காக தான் we are applying business ethics. okay, the next features of business ethics. business ethics ஓட features என்ன? First, code of conduct. நம்ம எப்படி கண்டக்ட் பண்றோம்? ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன், சோஷியல் குரூப்புக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. நெக்ஸ்ட் பேசிக் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறது. தென்
willing acceptance, next education and guidance, not against for profit making. So இதெல்லாமே வந்து features of business ethics. Next, what are the principles of business ethics அப்படின்னா கன்சூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அவங்கள வந்து சுரண்டது, கன்சூமர் சுரண்டது தடுக்கணும். அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், அதாவது அதிகமான பிரைசஸ், புவர் குவாலிட்டியான ப்ராடக்ட், இந்த மாதிரி அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அவாய்ட் பண்ணணும். எம்ப்ளாயிஸ நல்ல விதத்துல ட்ரீட் பண்ணணும், ஃபேர் ட்ரீட்மெண்டா இருக்கணும். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ். ஏன் வந்து பிசினஸ் எத்திக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, டு இம்ப்ரூவிங் கன்சூமர் கான்ஃபிடன்ஸ். கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். பிளஸ் business become conscious of social responsibilities, create good image of business, then goodwill, profitability, survival of hated competitions. So நம்ம சுத்தி இருக்க காம்படிஷன்ஸ் கேட்டா நம்ம சர்வைவ் பண்ணணும், ப்ராஃபிட்டபிலிட்டி வேணும், குட்வில் கிரியேட் பண்ணணும், நல்ல இமேஜ் கிரியேட் பண்ணணும், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பில்ட் பண்ணணும், கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணணும், லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணிக்கணும். Business ethics is defined as a written, unwritten codes of principles and values that govern decisions and actions within a company. 7 principles in business ethics are, அந்த 7 principles என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரஸ்ட்ஃபுல்லா இரு, ஓப்பன் மைண்டடா இரு, ஆப்ளிகேஷன்ஸை மீட் பண்ணு, டாக்குமெண்ட்ஸ் கிளியரா வச்சுக்கோ, பிகம் கம்யூனிட்டி இன்வால்வ்டு, எல்லாரும் கூடயும் மிங்கிள்டா இரு, மெயின்டைன் அக்கௌண்டிங் கண்ட்ரோல், அக்கௌண்டபிளா இரு, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இரு. So these are all the 7 principles. Okay. So wrongdoing by business has focused public attention and government involvement to encourage more acceptable business conduct. அப்ப தப்பான விஷயம் வந்து நம்ம பிசினஸ்ல பண்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா பப்ளிக்கா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், நமக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்றோம், சரியா பண்றோமா தப்பா பண்றோமா ஒரு அட்டென்ஷன் வந்து கொடுப்பாங்க. எனி பிசினஸ் டெசிஷன் மே பி ஜட்ஜ்டு as right or wrong, ethical or unethical, legal or illegal. எந்த பிசினஸ் டெசிஷனா இருந்தாலும் அது நல்லதா கெட்டதா, நியாயமா தர்மமா, இல்ல அநியாயமா, இல்ல லீகலா இல்ல இல்லீகலா, சோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம் எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும். Business ethics is a principle and standards that determine acceptable conduct in the business organizations. The acceptability of behavior in business is determined by customers, competitors, government regulators, interest groups, and the public, as well as each individual's personal moral principles and values. The acceptability of the behavior in business. So behavior businessல நம்ம ஒரு பிஹேவியர் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சோ இது யார் வந்து அதை டிட்டர்மைன் பண்றாங்கன்னா, கஸ்டமர்ஸ் ஆகட்டும், காம்படிட்டர்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் ரெகுலேட்டர்ஸ் ஆகட்டும், இன்ட்ரெஸ்ட் பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புள் ஆகட்டும், சோ இவங்க எல்லாரும் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, தட் மாரல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ டிட்டர்மைன் பண்றாங்க. ஓகே. The next, many consumer and social advocates believe that business should not only make a profit but also consider the social implications of their activities. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கன்சூமர் ஆகட்டும், சோஷியல் அட்வொகேட்ஸ் ஆகட்டும், எதை நம்புறாங்க அப்படின்னா, பிசினஸ் அப்படின்றது லாப நோக்கில மட்டும் கிடையாது, சில சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்க்காகவும் சமூகத்தினுடைய சில நன்மைக்காகவும் அது ஒர்க் பண்ணுது அப்படின்றது நம்புறாங்க. It defines social responsibility as a business obligation to maximize its positive impact and minimize its negative impact on society. So அப்போ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிசினஸ்னுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் இம்பாக்ட் அதிகப்படுத்தணும், நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் சொசைட்டியை கம்மி பண்ணணும். ஸோ ஆல்தோ மெனி பீப்புள் யூஸ் த டேர்ம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எத்திக்ஸ் இன்டர்சேஞ்சபிளி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆகட்டும், எத்திக்ஸ் ஆகட்டும், ஒண்ணுக்கு ஒன்னா இடம் வந்து ஈஸியா மாத்தி ஒரு வேர்டுக்கு பதில் இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் தே டு நாட் மீன் த சேம் திங். ரெண்டும் வந்து ஒன்னாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினாலும் எத்திக்ஸ்னாலும் ஒண்ணுதானு, பட் எக்ஸாக்ட் மீனிங் இஸ் நாட் சேம். பட் பிசினஸ் எத்திக்ஸ் ரிலேட்ஸ் டு an individuals or a group of decisions that the societies evaluates as right or wrong, whereas social responsibility is a broader concept that concerns the impact of the entire business activities on society. From an ethical perspective, ஸோ எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கான்செப்ஷன்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, we may be concerned about a healthcare organization of a practitioner overcharging the provincial government. ஸோ இப்போ கவர்மெண்ட் சொன்னதை விட அதிகமா சில பேர் வந்து இப்போ மெடிக்கல் ரீதியில பார்த்தோம்னா அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் an ethical பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, சார்ஜிங் ஹையர் பிரைசஸ் தேன் கவர்மெண்ட் பிரைஸ் அப்படிங்கும்போது எல்லா பீப்புளுமே அதை வந்து அவங்களால கொடுத்து அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து தெரியாது. சோ அப்ப திஸ் இஸ் அன்ஃபேர் டீலிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அததான் சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஏரியாஸ் இன் பிசினஸ் எத்திக்ஸ். சோ எந்தெந்த ஏரியால பிசினஸ் எத்திக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சோ
கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎஸ்ஆர்னு சொல்லுவோம். அந்த ஏரியால பிசினஸ் எத்திக்ஸ் அப்ளைட் ஆகும். ஃபிடியூஷரி ரிலேஷன்ஷிப் டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஒரு நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், டெட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ஓகேயா? ஸோ அவங்களோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஃபிடியூசரி ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கூட. இண்டஸ்ட்ரியல் எஸ்பியானேஜ், ஸோ இண்டஸ்ட்ரியல்ல வந்து உளவு பாக்குறது. Ethical behavior and corporate social responsibility can bring significant benefits to a business. For example, they attract customer to the firm's product, which means boosting sales and profit. So அப்போ கஸ்டமர் வந்து அட்ராக்ட் பண்ணுது, அந்த பர்டிகுலர் ஃபர்முக்கான ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுது. அப்ப அது என்ன பண்ணுது, அதோட சேல்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுது, ப்ராஃபிட்டையும் பூஸ்ட் பண்ணுது. மேக் எம்ப்ளாயிஸ் வாண்ட் டு ஸ்டே வித் த பிசினஸ், ரெடியூஸ் லேபர் டர்ன் ஓவர். ஸோ அப்போ எம்ப்ளாயி வந்து பிசினஸோட கனெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ என்ன வந்து ரெடியூஸ் லேபர் டர்ன் ஓவர் அண்ட் தஃபோர் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அட்ராக்ட் மோர் எம்ப்ளாயிஸ் வாண்டிங் டு ஒர்க் ஃபார் த பிசினஸ், ரெடியூஸ் ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் அண்ட் எனபிள் த கம்பெனி டு கெட் த மோஸ்ட் டேலண்டட் எம்ப்ளாயிஸ். ஸோ புதுசா ரெக்ரூட் பண்ற காஸ்ட் கம்மியாகுது. பிகாஸ் வந்து எம்ப்ளாயிஸ் அந்த பிசினஸ்லயே அவங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நினைச்சு அவன் அட்ராக்ட் ஆயிடுறான். ஸோ அப்ப புதுசா ரெக்ரூட் பண்ற காஸ்ட் கிடையாது. அப்ப இது என்ன ஆயிடுதுன்னா, ஒரே இடத்துல அவன் ஒர்க் பண்ணும்போது he will become more talented, then attract investors and keep the company's share price high, thereby protecting the business from takeover. Next, knowing that the company they deal with has stated their morals and made a promise to work in an ethical and responsible manner allows investors peace of mind that their money is being used in the way that arranges with their own moral standing. When working for a company with strong business ethics, employees are comfortable in the knowledge that they are not by their own actions allowing unethical practices to continue. அப்ப பிசினஸ்ல நம்ம ஃபாலோ பண்ற ஸ்ட்ராங் பிசினஸ் எத்திக்ஸ். இப்ப என்னோட பிசினஸ் இருக்கு அப்படின்னா, என்னோட பிசினஸ்ல நான் சில எத்திக்கல் பிரின்சிபல் ஸ்ட்ராங்கா நான் ஃபாலோ பண்றேன். என் கம்பெனி கண்டிப்பா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கும் போது இது என்ன ஆயிடுது அப்படின்னா, என்ன வந்து நான் தானா வந்து அன்எத்திக்கல் பிராக்டிசஸ் வந்து என்னோட ஓன்ல நான் செய்யறத வந்து தடுக்குது. எனக்கு அந்த மைண்ட் வர்றதே வந்து தடுக்குது. சில ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது கஸ்டமர் ஆர் அட் ஈஸ் பையிங் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஃப்ரம் அ கம்பெனி, தே நோ டு சோர்ஸ் their மெட்டீரியல் அண்ட் லேபர் இன் அன் எத்திக்கல் அண்ட் ரெஸ்பான்சிபிள். ஸோ அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட், a company which sets out to work within its own ethical guidelines is also less at risk of being fined for poor behavior and less likely to find themselves in breach of one of a large number of laws concerning required behavior. Reputation is one of the company's most important asset. ஆமா, மரியாதை அப்படின்றது நம்ம கம்பெனியோட ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு சொத்துன்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டு ரீபில்ட், இட் வில் பி லாஸ்ட். ஒருவேளை அந்த மரியாதை இழந்துட்டோம்னா அது திருப்பி ரீபில்ட் பண்றது கஷ்டம். மெயின்டைனிங் த ப்ராமிஸ் இட் ஹாஸ் மேட் crucial to maintaining that reputation. ஸோ அப்போ நம்ம சிலருக்கு கொடுத்த ப்ராமிசஸ் நம்ம மெயின்டைன் பண்றது கூட அந்த ரெப்புடேஷனை வந்து நம்ம ஃபாலோ அதாவது குறைஞ்சிக்காம மெயின்டைன் பண்றதுக்கு ஒன் ஆஃப் ரீசனா இருக்கலாம். ஸோ பிசினஸ் நாட் ஃபாலோயிங் any kind of ethical code or carrying out their social responsibility leads to wider consequences. So அவங்க ஃபாலோ பண்ணல அப்படிங்கும்போது இது வேற ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து வழிவகுக்கும். Unethical behavior may damage a firm's reputation and make it less appealing to stakeholders. ஸோ அப்போ நான் வந்து ஒரு நீதி இல்லாம ஏதோ ஒரு சில விஷயங்களை செய்யறேன், ஒரு சரியில்லாம சில விஷயங்களை செய்யறேன் அப்படிங்கும்போது it will lead to unethical behavior. ஓகேயா? அப்ப அந்த அன்எத்திக்கல் பிஹேவியர் என்ன ஆயிடும்னா என் கம்பெனியோட மரியாதைக்கு குறைவாயிடும். திஸ் மீன்ஸ் தட் ப்ராஃபிட் குட் ஃபால் ஆஸ் அ ரிசல்ட். அப்ப என்னோட கம்பெனியோட மரியாதை குறையும் பொழுது ஷேர்ஸ் கம்மியாகும். அப்ப என்னோட கம்பெனியோட ப்ராஃபிட் கம்மியாகும். The natural world can be affected by lack of business ethics. ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு, இந்த பிசினஸ் எத்திக்ஸ்னால இந்த இயற்கையான உலகம் வந்து நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிசினஸ் விச் does not show care for where it disposes its waste products or fails to take a long-term view when buying up land for development is damaging the world in which every human being lives and damaging the future pursuits of all companies. So, at last, என்ன சொல்றாங்கன்னா, for example, a business which does not show care for
வேர் இட் டிஸ்போசஸ் இட்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அப்ப அது வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கும்போது அதுக்கு வந்து அது வந்து ரொம்ப கேர் கொடுத்துக்காது. அதர்வைஸ் இட் ஃபெயில்ஸ் டு டேக் அ லாங் டேர்ம் வியூ. அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வியூ வந்து அதுக்கு இருக்காது. ஸோ வென் பையிங் அப் அ லேண்ட் ஃபார் டெவலப்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் வாங்கும்போது இந்த விஷயங்களை நம்ம கன்சிடர் வச்சுக்க மாட்டோம். பட் திஸ் இஸ் டேமேஜிங் த வேர்ல்ட் in which every human being lives, the damaging the future prospects of all companies. Next issues in business ethics. Business ethics இருக்கிற issues வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, the business is suffering and troubles by lack of proper decisions and stuck on issues like logic, reasons, etc. So அப்போ ஒரு ப்ராப்பர் டெசிஷன்ஸ் எடுக்காததுனால நிறைய ட்ரபிள்ஸ் வந்து சஃபர் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, பிசினஸ்ல. ஏன்னா கரெக்டான ஒரு விஷயம் இது இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி சில நீதி நெறிகளை நம்ம ஃபாலோ பண்ணாம போயிட்டோம்னா எது வேணா எப்படி வேணா இருக்கலாம்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துடும். சோ அப்படி இருந்ததுன்னா எதுவுமே வெல் ஸ்ட்ரக்சர்டா இருக்காது. ஓகே, அந்த இஷ்யூஸ் லைக் ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ், ஹானஸ்ட் இது எல்லாமே வந்து இந்த பிசினஸ் எத்திக்ஸோட ஒரு மெயின் ப்ராப்ளம்ஸா, மெயின் டைலிமாவா பார்க்கலாம். எதுனா ஃபேர்னஸ், நீதி இல்லாம இருக்கிறது, அன்ஜஸ்டிஸ், நெக்ஸ்ட் ஹானஸ்ட், நேர்மை இல்லாம இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராங் ஆர் பயாஸ்டு டெசிஷன், ராங் ஆர் பயாஸ்டு டெசிஷன் ஆர் கிளைம் a wrong or biased decision can have a profound impact on the goodwill of the company as well as its market position. Next, general business ethics. General business ethics வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ethics of HRM, human resource management. Next, ethics of sales and marketing, ethics of production. Next, ethics of intellectual property, knowledge and skill. So intellectual property அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டா அப்படின்னா, ஸோ இது வந்து உங்களோட பர்சனல், ஓகே, அறிவு சார்ந்த உங்களோட சொத்து. இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா உங்களோட அறிவு சார்ந்த உங்களோட சொத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நாலேஜ், ஸ்கில்னு சொல்லணும் இல்லையா, அதான். நெக்ஸ்ட், காமன் அன்எத்திக்கல் பிராக்டிசஸ் பை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் அ கார்பரேட். ஸோ அப்போ வந்து அன்எத்திக்கல் பிராக்டிசஸ் வந்து சிலர் வந்து ஃபாலோ பண்றாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, கரப்ஷன், பினான்சியலாவோ நான் பினான்சியலாவோ நம்ம லஞ்சம் வாங்குறது, கிரீட் ஃபார் ப்ராஃபிட் ஆர் டர்ன் ஓவர். ஸோ ப்ராஃபிட் வேணும், எனக்கு டர்ன் ஓவர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வந்து அதுக்காக அலையிறது. நெக்ஸ்ட், அகாமடேஷன் ஆஃப் அ குரூப் மேபி எம்ப்ளாயிஸ் ஆர் வெண்டார்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ். நெக்ஸ்ட், லீக் ஆஃப் நாலேஜ், நாலேஜை லீக் பண்றது, ப்ரொஃபஷனலிசம் லீக் பண்றது, எக்ஸ்டர்னல் வந்து ஒரு ப்ரெஷர் வருது, ஈகோ, டாமினன்ஸ், டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நமக்கு வர டாமினன்ஸ், நம்மளுக்கு வர டாபிக்ஸ் எல்லாமே சேர்த்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ காமனா கார்பரேட்ல பிசினஸ்ல நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சில அன்எத்திக்கல் பிராக்டிசஸ் இதெல்லாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸ்பெக்ட்ஸ் பிசினஸ் டு எக்ஸிபிட் ஹை லெவல்ஸ் ஆஃப் எத்திக்கல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பப்ளிக் வந்து எதை எதிர்பார்க்குது அப்படின்னா, ஸோ எத்திக்கல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெண்டுமே ஹை லெவல்ல இருக்கணும். பிளஸ் என்கரேஜிங் பிசினஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் டு பிஹேவ் எத்திக்கலி டு ப்ரிவென்ட் ஹார்ம் டு த சொசைட்டி. அப்போ சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாதிக்கக்கூடியது அப்படின்னா, ஸோ அந்த விஷயங்களை வந்து தடுக்கிற ரீதியில எத்திக்கலா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. It's promoting ethical behavior is to protect the business from abuse by unethical employees or unethical competitors. So அப்போ அவங்கள ப்ரொடெக்ட் பண்றது, ஓகேயா, எம்ப்ளாய் எத்திக்கல் பிஹேவியர் யாரெல்லாம் எத்திக்கல் பிஹேவியர் வந்து கண்டக்ட் பண்றாங்களோ அவங்கள வந்து வெயில் சாரி ப்ரொமோட்டிங் எத்திக்கல் பிஹேவியர் இஸ் டு ப்ரொடெக்ட் business from abuse by unethical employees or unethical competitors. So யாரெல்லாம் வந்து ஒரு தப்பான விஷயங்களை செய்யறாங்க, எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், காம்படிட்டர்ஸ் ஆகட்டும், அவங்க கிட்ட இருந்து நம்ம பிசினஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட், ஹை எத்திக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் த இண்டிவிஜுவல் ஹூ ஒர்க்ஸ் இன் பிசினஸ். ஸோ நாட் ஒன்லி காம்படிட்டர் பிளஸ் அன்எத்திக்கல் எம்ப்ளாயிஸை மட்டும் இது ப்ரொடெக்ட் பண்ணல, பிசினஸ்க்காக உழைக்கிற இண்டிவிஜுவலையும் இது ப்ரொடெக்ட் பண்ணுது. நீட் ஃபார் பிசினஸ் எத்திக்ஸ். பிசினஸ் எத்திக்ஸ் தேவை என்ன, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிவிங் சம் லிஸ்ட் அவுட். ஓகேயா, சோ அந்த லிஸ்ட் அவுட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம். சோ நீட் ஃபார் பிசினஸ் எத்திக்ஸ். பிசினஸ் எத்திக்ஸ் வந்து எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, டு ஸ்டாப் பிசினஸ் மால் பிராக்டிஸ். பிசினஸ்ல நம்ம சில கள்ளத்தனம் எல்லாம் பண்ண வேண்டாம். ஓகேயா, சோ சில மால் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவோம். என்னன்னா, அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ், கன்சியூமரை ஏமாத்துறதுக்கு சில அன்ஃபேர் டீலிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம். என்னன்னா, ஆர்டிபிஷியலா பிரைஸ் ஹை பண்ணிடுறது, பிளாக் மார்க்கெட்டு, கலப்படம் பண்றது, வெயிட்ல சீட் பண்றது, மெஷர்ல சீட் பண்றது, டூப்ளிகேட் செல் பண்றது, ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட் இதெல்லாம் கொடுக்கறது, ரெப்ரசன்டேஷன் இந்த ப்ராடக்ட் உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஹார்ம்ஃபுல்
practices, unfair, harmful, unethical practices. So இதெல்லாம் வந்து யாருக்கு பாதிக்கும்னா கண்டிப்பா கஸ்டமரை பாதிக்கும். சோ அப்போ பிசினஸ் எத்திக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது. டு ஸ்டாப் த மால் பிராக்டிசஸ் பிசினஸ் எத்திக்ஸ் ஹெல்ப்ஸ். நெக்ஸ்ட் டு இம்ப்ரூவ் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ். சோ கன்சியூமரோட கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன் மேம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணணும். இப்ப என் கம்பெனி இருக்குன்னா என் கம்பெனி ப்ராடக்ட்னுடைய குவாலிட்டி மேல, குவான்டிட்டி மேல, பிரைஸ் மேல, என்னோட ப்ராடக்ட் மேல அவனுக்கு ஒரு கான்பிடென்ட் இருந்தாதான் லாங் டேர்ம்ல வந்து நான் என்னோட பிசினஸ் ரன் பண்ண முடியும். சோ அவனோட நம்பிக்கை, அவனோட கான்பிடன்ஸ் தான் பிசினஸ் மேன் ஆகிய என்ன வந்து சோ நல்லா ஒர்க் பண்ண சொல்லி தூண்டும். சோ அப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா as per our business ethics கன்சியூமரை வந்து நம்ம சீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் பிசினஸ். பிசினஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம எத்திக்கல் பிஹேவியரை ஃபாலோ பண்ணி ஆகணும். பிசினஸ் எத்திக்ஸ் ஆர் மேண்டேட்டரி ஃபார் த சர்வைவல் ஆஃப் த பிசினஸ். ஆமா, பிசினஸ் உயிரோட இருக்கணும் அப்படின்னா பிசினஸ் எத்திக்ஸ் வந்து ரொம்ப மேண்டேட்டரி. The businessmen who do not follow it will have a short term success, but they will fall in the long run. சோ பிசினஸ் மேன் வந்து யாரெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம்ல இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்களோ, இந்த எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்களோ அவள்னா இப்ப தெரியாது, பட் லாங் ரன்ல வந்து அவன் ஃபெயில் ஆயிடுவான், பிசினஸ்ல வந்து இருக்கவே மாட்டான். திஸ் இஸ் பிகாஸ் தே கேன் சீட் த கன்சியூமர் ஒன்லி ஒன்ஸ். ஓகே, சரி, ஓகே, ஷார்ட் டேர்ம்ல வந்து நான் எத்திக்கல் பிரின்சிபல் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ செஞ்சுட்ட. ஒரே ஒரு டைம் நீ அவனை ஏமாத்திட்ட அப்படின்னா அப்ப அந்த ஒரு டைம்ல மேல அவன் என்ன ஆயிடுவான், உஷாராயிடுவான். சோ அப்ப அதுக்கப்புறம் வந்து அவன் உன்னை நம்ப மாட்டான், அவனோட குட்ஸ் நம்பி வாங்க மாட்டான். சோ he will also tell others to not to buy. அப்போ வந்து அவன் மட்டும் வாங்க இருக்க மாட்டான், மத்தவங்க கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ வாங்காத, அது சரியில்லை அப்படின்னு மத்தவங்க கிட்டயும் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேக் இமேஜ் அண்ட் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணிடுவாங்க. சோ அப்ப இது என்ன ஆயிடும், பிசினஸோட ஃபெயிலியருக்கு இட் வில் லீட். சோ டு அடாப்ட் ethical issues he will fail in the market. சப்போஸ் இந்த எத்திக்கல் ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மார்க்கெட்ல நான் ஃபெயில் ஆயிடுவேன். இட் ஆல்வேஸ் பெட்டர் டு ஃபாலோ அப்ராப்ரியேட் கோட் ஆஃப் கண்டக்ட் டு சர்வைவ் இந்த மார்க்கெட். மார்க்கெட்ல சர்வைவ் ஆகணும், அப்ராப்ரியேட் கோட் ஆஃப் கண்டக்ட் நான் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் டு சேஃப் கார்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் ரைட். கன்சியூமரோட ரைட் வந்து சேஃப் கார்ட் பண்ணணும். ஸோ கன்சியூமர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேனாட் பி எய்தர் ரூல்ட் ஆர் டினைடு. சோ அப்ப வந்து என்ன பண்ண மறுக்க முடியாது இந்த இடத்துல, கன்சியூமர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து நம்மளால மறுக்க முடியாது. பிசினஸ் கேன் சர்வைவ் சோ லாங் இட் என்ஜாய்ஸ் த பேட்ரோனேஜ் ஆஃப் அ கன்சியூமர். சோ அப்போ பிசினஸ் வந்து கன்சியூமரோட ஆதரவை எது வரைக்கும் என்ஜாய் பண்ணுதோ அது வரைக்கும் இட் வில் பி இன் லைஃப். அது வரைக்கும் பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். கன்சியூமரோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் பிசினஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, த நெக்ஸ்ட், the consumer has many rights such as right to health, safety, right to informed, right to choose, right to be heard, right to address எல்லாமே. சோ அப்ப கன்சியூமருக்குன்னு சொல்லி சில என்ன சொல்றது, சில உரிமைகள், சில ரைட்ஸ் வந்து அவனுக்கு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த், அவனோட சேஃப்டி ரைட், அவர் ரைட் டு இன்ஃபார்ம், தகவல் அறியறதுக்காகட்டும், ரைட் டு சூஸ் பண்றதுக்காகட்டும், கேட்கறதுக்காகட்டும், ரெட்ரஸ் பண்றதுக்காகட்டும். சோ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பெர்மிஷன் வந்து நமக்கு வேணும். ஓகே, பட் மெனி பிசினஸ்மேன் டு நாட் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தீஸ் ரைட்ஸ். அப்ப சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, கன்சியூமருடைய இந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண மாட்டான், ப்ரொடெக்ட் பண்ண மாட்டான். சோ அப்ப பிசினஸ் எத்திக்ஸ் மஸ்ட் சேஃப்கார்ட் தீஸ் ரைட்ஸ் ஆஃப் த கன்சியூமர். அப்பதான் கன்சியூமர் வந்து உன்னை நம்புவான், உன்னை மதிப்பான். இல்லைன்னா நீ அவனுக்கு சேஃப் கார்டு கொடுக்கல அப்படின்னா he will not believe in you. ஓகே, நெக்ஸ்ட் டு ப்ரொடெக்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். எம்ப்ளாயி அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். யார் யாரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயிஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், காம்படிட்டர்ஸ், டீலர்ஸ், சப்ளையர்ஸ், இவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர். சோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ்ல இருந்து அவங்கள வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது சோ ஐ ஷுட் ப்ரொடெக்ட் தி எம்ப்ளாயிஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, develop good relationship. So business ethics are important to develop a good and friendly relationship between business and society. This will result in regular supply of good quality goods and services at lower prices to the society. It will also result in profit of the business, thereby resulting in growth of the economy. So good relation இருந்தாதான் economy growth ஆகும், business run ஆகும். Smooth functioning. So smooth function. So business follows all business ethics. Then the employee, shareholder, consumer, dealer, supplier will all be happy. So இப்ப இவங்க business ethics follow பண்ணும்போது அவங்க எல்லாருமே happy. So they will give full cooperation to the business.
சோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்குமே அவங்க எல்லாரையுமே நம்ம வந்து ஹாப்பி ஆக்கிட்டு போகும்போது பிசினஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும், ரொம்ப கோஆபரேட்டிவா போகும். திஸ் வில் ரிசல்ட் இன் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி பிசினஸ். ஸோ த பிசினஸ் வில் க்ரோ, எக்ஸ்பேண்ட், டைவர்சிஃபை ஈஸிலி அண்ட் குயிக்லி. அப்படி இருக்கும்போது டக்குனு பிசினஸ் க்ரோத் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், டைவர்சிஃபை ஆகும். இட் வில் மோர் சேல்ஸ் அண்ட் மோர் ப்ராஃபிட். ஸோ அப்ப என்ன ஆகும், இப்படி இருக்கும்போது ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்கா இருக்கும்போது சேல்ஸும் அதிகமா இருக்கும், ப்ராஃபிட்டும் அதிகமா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கண்ணா, consumer movement. Business ethics are gaining importance because the growth of the consumer movement. அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, பிசினஸ் எத்திக்ஸ்க்கு வந்து சில இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா கன்சியூமர் மூமெண்ட்டினுடைய growth பொறுத்து தான் நம்ம பிசினஸ் எத்திக்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிற கெயின் இருக்கு. சோ கன்சியூமர் வந்து என்ன அப்படின்னா அன்ஸ்கிரிப்யூலஸ் பிசினஸ் பை ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா அண்ட் ஃபால்ஸ் கிளைம்ஸ். சோ அன்ஸ்கிரிப்யூலஸ் அப்படின்னா நேர்மை இல்லாத பிளஸ் ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை எல்லாம் நம்பி அவங்க வந்து ஒர்க் பண்ண காலம் எல்லாம் போச்சு. அந்த அந்த டைம்ஸ் எல்லாம் போச்சு. கன்சியூமர் கேன் பி டேக்கன் ஃபார் ரைட் பை அன்ஸ்கிரிப்யூலஸ் பிசினஸ் பை தேர் ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா, ஃபால்ஸ் கிளைம்ஸ், அன்ஃபேட் பிராக்டிசஸ். ஸோ அந்த காலம் எல்லாம் போச்சு. தப்பான விஷயங்களை நம்பி அவங்க ஏமாந்தது. பட் டுடே கன்சியூமர்ஸ் வந்து ரொம்ப அவேரா இருக்காங்க. ஸோ அவங்களோட ரைட்ஸ் என்ன அப்படின்றது வந்து அவங்க நல்லா தெரிஞ்சிருக்காங்க. ஓகே. சோ அவங்கள வந்து அவ்வளவு ஈஸியா நம்ம ஏமாத்திட முடியாது கன்சியூமர் மூவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. சோ அப்படி இருக்கும்போது they take actions against those businessmen who indulge in bad business practice. யாரு bad business practice வந்து பண்றாங்களோ சோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் மேனை வந்து அவங்க ஆக்ஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா பண்ணுவாங்க. they boycott poor quality, harmful, high priced and counterfeit goods. சோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த புவர் குவாலிட்டி, ஹார்ம்ஃபுல், நெக்ஸ்ட் இந்த ஹை பிரைஸ்ட் கவுண்டர்ஃபிட் கூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. therefore the only way to survive in the business is to honest and fair. அப்போ ஒன்லி நீ பிசினஸ்ல நீ ரொம்ப நாளைக்கு நிலைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நேர்மையா இரு, உண்மையா இரு. கன்சியூமர் ஃபோரா அண்ட் கன்சியூமர் அசோசியேஷன்ஸ் ஆர் மோர் ஆக்டிவ் அண்ட் வோக்கல். இப்போ நிறைய என்ன சொல்றது கன்சியூமர் மன்றம், கன்சியூமர் சங்கம், கன்சியூமர் அசோசியேஷன்ஸ் மாதிரி நிறைய கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ வந்து லீடிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கன்சியூமர் சாட்டிஸ்பாக்சன். அவளோட சாட்டிஸ்பாக்சன். பிகாஸ் ஏன் அவளோட சாட்டிஸ்பாக்சன் முக்கியம்னா அவன் தான் கிங். மார்க்கெட்ல யாரு தான் கிங்னா கன்சியூமர் தான் கிங். எனி பிசினஸ் எனி பிசினஸ் சிம்பிளி cannot survive without the consumer. கன்சியூமர் இல்லாம பிசினஸ் வந்து சர்வைவே ஆகாது. therefore the main aim or objective of the business is consumer satisfaction. so அப்ப பிசினஸோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமரோட சாட்டிஸ்பாக்சன். ஓகே. இஃப் த கன்சியூமர் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் தேர் வில் பி நோ சேல்ஸ் and there's no profit. so consumer வந்து satisfied இல்ல அப்படிங்கும்போது ப்ராஃபிட் இல்ல. பிளஸ் there is right கண்ணா. ஓகே. நோ சேல்ஸ் அண்ட் நோ ப்ராஃபிட்ஸ் டூ. கன்சியூமர் சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படிங்கும்போது ப்ராஃபிட்டும் ஆன் பண்ண முடியாது, சேல்ஸ் பண்ண முடியாது. கன்சியூமர் வில் பி சாட்டிஸ்ஃபைட் ஒன்லி இஃப் த பிசினஸ் ஃபாலோஸ் ஆல் பிசினஸ் எத்திக்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஆர் ஹைலி நீடட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேபர். லேபர்னுடைய முக்கியத்துவம் வந்து business ethics la romba important. That is, employees or workers play a very crucial role in the success of a business. Yes or no? Yes. Therefore, business must use business ethics while dealing with the employees. Employee oda deal பண்ணும்போது கண்டிப்பா business ethics நீ ஃபாலோ பண்ணு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா the business ethics must give them proper wages and salaries, provide them with a better working condition. so அப்போ இந்த பிசினஸ் என்ன கொடுக்குது, அவங்களுக்கு சரியான வேஜஸ், சரியான சாலரிஸ், சரியான ஒர்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருது, டைமிங் கொடுத்துருது. சோ அப்படி இருக்கும்போது இட் வில் பி a good working, better working conditions. there must be good relation between employer and employees. Employees must also given a proper welfare facilities. Next, healthy competition. காம்படிஷன் எப்படி இருக்கணுமாமா, ஹெல்தியா இருக்கணும். the business must use business ethics while dealing with competitors. they must have a healthy competition with the competitors. சோ வந்து ஒருத்தரோட ஒருத்தருக்கு இருக்கிற போட்டி வந்து ஹெல்த்தியா இருக்கணும். ஒருத்தனை இன்னொருத்தர் வந்து கெடுக்கிற நோக்கத்தோட இருக்கக்கூடாது. கட்ரோட் காம்படிஷன் வந்து இருக்கக்கூடாதுப்பா. கட்ரோட் காம்படிஷன் அந்த சென்ஸ் எப்படின்னா சோ இரக்கம் இல்லாம ஒரு காம்படிஷன், ஒரு ரூத்லெஸ் காம்படிஷனா இருக்கக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட், ஹெல்த் காம்படிஷன் பிரிங்ஸ் அவுட் எஃபிஷியன்சி. ஹெல்தி காம்படிஷன் அப்படின்றது வந்து எப்படிதான் இருக்கணும்னா ஒருத்தரோட ஒருத்தருக்குள்ள இருக்கிற எஃபிஷியன்சியை வெளியே கொண்டுட்டு வரணும். பிரேக்ஸ் காம்ப்ளசன்சி அண்ட் லீட்ஸ் டு ஆப்டிக்கல் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ். சோ இப்ப இது என்ன பண்ணிருது அப்படின்னா சரியான
ரிசோர்சஸ், ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ், பற்றாக்குறையான ரிசோர்சஸ் வந்து ஆப்டிமமா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ தென் தே மஸ்ட் நாட் do cutthroat competition. Similarly, must give equal opportunity to small scale business. cutthroat competition பண்ணக்கூடாது. They must avoid monopoly. Monopoly avoid பண்ணிரு. Because monopoly தான் வந்து கன்சியூமருக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல். சிங்கிள் பவர். ஒருத்தனோட ப்ராடக்டோட பிரைஸும் சரி, சப்ளையும் சரி அவன் கையில தான் இருக்கு அப்படின்னா இது சிங்கிள் ஓனர் ஃபார் த ப்ராடக்ட். ஓகே. advantages of business ethics. Business ethics உடைய advantages வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, it offers a company competitive advantage. Goodwill of the firm hikes depending on its response towards the ethical issues. Next, productivity through rigid from sincere work as well as other business chain members. Through increasing moral and trust, business can increase their market share. Publicity due to well and ethical performance. So these are all the advantages and balance. Overall growth of the industry. Next, management changes வந்து ஈஸியா பண்றது. Integration with quality strategy and pending. Next, acceptance of products of the company by public. Okay, these are all the advantages of business ethics. Next, disadvantages of business ethics. ஸோ நெக்ஸ்ட் பிசினஸ் எத்திக்ஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னா டைவர்சிட்டி இன் அச்சீவ்மெண்ட். ஸோ என்னோட அச்சீவ்மெண்ட் என்னோட கோல்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்றதுக்குள்ள என்னன்னா வைட் வெரைட்டி. என்ன சில விஷயங்களை அச்சீவ் பண்றதுல நிறைய டைவர்சிபிகேஷன்ஸ் இருக்கு. ஒரு கோல் இருக்க மாட்டேங்குது பிசினஸ்க்கு, ஒரு மல்டிபிள் கோல்ஸ் இருக்கு. ஸோ டைவர்சிபிகேஷன் கம்பெனி ஹேஸ் இன்கர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த பிசினஸ் எத்திக்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆகுது. Next, negativates the object of the business concern and maximizing the profit. Profit maximize பண்ணணும் அப்படின்ற கான்செப்டே அது வந்து நெகட்டிவ் கான்செப்டா பாக்குது. ஓகே. ஸோ செகண்ட் வந்து ரெகக்னைசிங் ஆஃப் எத்திக்கல் இஷ்யூஸ் இன் பிசினஸ். பிசினஸ்ல எத்திக்கல் இஷ்யூஸ் வந்து நம்ம எப்படி ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னா, learning to recognize ethical issues is the most important step in understanding business ethics. An ethical issue is an identifiable problem, situation, and opportunity that requires the person to choose from among several actions that may be evaluated as right or wrong, ethical or unethical. So, அப்போ business ethics வந்து நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுன்னா எப்படி பர்சனுக்குமே ஸோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களை வந்து சரியா தப்பா எத்திக்கலா அன்எத்திக்கலான்றத பத்தி சூஸ் பண்றதுக்கு சொல்லுது. இன் பிசினஸ் சச் அண்ட் choice often involves weighing monetary profit against what are considered appropriate conduct. So அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிசினஸ் எத்திக்ஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் வேணுமா இல்ல நான் வந்து என்னோட பர்சன் வந்து கரெக்டான கோட் ஆஃப் கண்டக்ட் என்னோட நடத்தை நன்னடத்தையா இருக்கணுமா இல்ல ப்ராஃபிட் எனக்கு அதிகமா வேணுமா அப்படி இதுல எது ரொம்ப முக்கியம்ன்றது எனக்கு வெயிட் போட்டு காமிக்குது. ப்ராஃபிட்டா இல்ல நன்னடத்தையா ஒரு பிசினஸ்ல அப்படின்றத வந்து எனக்கு வெயிட் போட்டு காமிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. த பெஸ்ட் வே டு ஜட்ஜ் த எத்திக்ஸ் ஆஃப் அ டெசிஷன் இஸ் டு லுக் அட் த சிச்சுவேஷன் ஃப்ரம் கஸ்டமர் காம்படிட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்ப எத்திக்கலா நான் ஒரு விஷயம் டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அது எப்படி வந்து கரெக்டான டெசிஷனா இருக்கும்னா எப்பவுமே உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்க்காத மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா பெஸ்ட் வே டு ஜட்ஜ் யுவர் செல்ஃப். ஓகே. Many business issues may seem straightforward and easy to resolve, but in reality, a person often needs several years of experience in business to understand what is acceptable or ethical. அப்ப என்ன சொல்றான், இஷ்யூஸ் வந்து பாக்குறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். பிசினஸ்ல நடக்கிற சில பிரச்சனைகள் வந்து பாக்குறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும், பாக்குறதுக்கு ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா ரியாலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா சில வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போகும்போதுதான் நமக்கு சில விஷயங்கள் புரியும். எது வந்து ஏத்துக்க கூடியது, எது வந்து எத்திக்கலானது, எது வந்து சரி, எது ஏத்துக்க கூடியதுன்றது அப்பதான் நமக்கு புரிய ஆரம்பிக்குமே. ஓகே. So ethics are also related to cultural in which business operates. Yes, ethics is related to culture of business operates. Okay. The next, business relationship. The behavior of business persons towards customers, suppliers, and other in their workplace may also be generate ethical concern. So, workplace la நடக்கிற customer, supplier, and other peoples in the workplace இவங்க கூட இருக்கிற அந்த behavior வந்து பார்த்தோம் அப்படின்னா it may be generate ethical concerns. Ethical behavior with the business involves keep smiling secrets,
meeting obligations and responsibilities and avoiding undue pressure that may force others to act unethically. அப்ப ethical behavior, ஒரு பிசினஸ்க்குள்ள இருக்கிற ethical behavior வந்து எதை எதை உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னா, ஸோ கீப்பிங் கம்பெனி சீக்ரெட்ஸ், கம்பெனி சீக்ரெட்ஸை வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். பிளஸ் என்னோட ஆப்ளிகேஷன்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் டெய்லி வந்து முடிச்சிருக்கணும். தென் அவாய்டிங் அன்டியூ ப்ரெஷர் தட் மே ஃபோர்ஸ் டு அதர்ஸ் அன்எத்திக்கலி, மற்றவங்க வந்து அன்எத்திக்கலா ஆக்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றதை தடுக்கணும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட், இம்ப்ரூவிங் எத்திக்கல் பிஹேவியர் இன் பிசினஸ். பிசினஸ்ல எப்படி நன்னடத்தைய நம்ம அதிகரிக்கிறது, இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு பீப்புள் மேக் ethical choices and what prompts a person to act. Okay? Unethical may be reverse the current trend toward the ethical behavior in business. So அப்போ அன்எத்திக்கலா நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படிங்கும்போது அது இப்போ கரண்ட் ட்ரெண்டை மாத்திடலாம். ethical decisions is an organization are influenced by 3 key factors. அப்போ ethical decision அப்படின்றது வந்து ஒரு 3 key factors உள்ள இருக்கும். இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா இப்போ it will be a good ethical decision அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது என்னன்னா, இண்டிவிஜுவல் மாரல் ஸ்டாண்டர்ட், தனக்குன்னு தனி கொள்கைகள், தனி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் அண்ட் கோவொர்க்கர்ஸ், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், மேனேஜர் ஆகட்டும், கோவொர்க்கர்ஸ் ஆகட்டும், அவங்க கூட ஒர்க் பண்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேதானா? The next, it is difficult for employees to determine what conduct is acceptable within a company if the firm does not have ethics, policies, and standards. And without such policies and standards, employees may base how their peers and supervisors behave. So, இந்த சில எத்திக்கல் பாலிசிஸ், எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்ல அப்படிங்கும்போது நம்மளால டிசிஷன் பண்ண முடியாது. அதாவது நமக்கு ஈக்குவலான பர்சன் எப்படி நடந்துக்கிறான், நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிஸ் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்மளால வந்து மிங்கிள் பண்ண முடியாம போயிடும். ஓகே, நெக்ஸ்ட், பிசினஸ் ப்ரொஃபஷனல் கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் ஆர் ஃபார்மலைஸ்டு ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் வாட் அ கம்பெனி எக்ஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் எம்ப்ளாயீஸ். ஸோ ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இதுல ஒரு professional code of ethics are formalized rules and standards that describe what a company expects of its employees. அதோட எம்ப்ளாயி கிட்ட இருந்து கம்பெனி எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றது நமக்கு ஃபார்மலைஸ் பண்ணுது. Code of ethics, policies on ethics and ethics training programs advance ethical behavior because they prescribe which activities are acceptable and which are not acceptable, and they are limit the opportunity of misconduct by approving punishments for violations of the rules and standards. So, rules and standards வந்து நம்ம violate பண்றோம் அப்படிங்கும்போது அதுக்குன்னு சொல்லி நமக்கு சில பனிஷ்மெண்ட்ஸும் அவங்க தரதுக்கு ரெடியா இருக்காங்க. The enforcement of such codes and policies through rewards and punishments increases the acceptance of ethical standards by the employees. So, improving ethical behavior in business. Businessல ethical behavior improve பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்தோம். At last we will comes to the conclusion. So, conclusion at last என்னதான் சொல்ல வர்றான் அப்படின்னா, business ethics அப்படின்றது practice good ethical behavior, ஒரு நல்ல ஒரு நன்னடத்தைக்கான ஒரு good practice அப்படின்னு சொல்லி சொல்லலாம். One of the most formidable challenges is avoiding immoral management, transitioning from a moral to moral judgment, a moral to moral management mode of leadership, behavior, decision making, policies, practicing more moral management requires unethical leadership. So one of the most formidable changes. So ஒரு நான் என்ன சொல்றது, ஒரு ஃபார்மிடபிள் சேஞ்சஸ் வந்து ஒரு வல்லமையான ஒரு சேலஞ்சஸ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இம்மாரல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரு அமாரல்ல இருந்து ஒரு மாரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு, லீடர்ஷிப்புக்கு நம்ம மாறணும். நம்ம நினைக்கிறது தான் சரி, நம்ம நினைக்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு அந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம மாறணும். பிளஸ் பிஹேவியர், டெசிஷன் மேக்கிங், பாலிசிஸ் அண்ட் பிராக்டிசஸ், இந்த எல்லா விஷயத்திலையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we should avoid the immoral management. Okay, moral management require ethical leadership. It entitles more than just not doing wrong. So but last இது என்ன சொல்லுது, தப்பான விஷயத்த பண்ணாத, அதுதான் சொல்லுது. Okay, moral management requires that managers reaches out of those vulnerable situations in which amorality may reign where regime if careful. So என்ன சொல்றாங்க, moral management requires that managers search out of those vulnerable situations.
சோ இப்போ இந்த எத்திக்கல் அண்ட் மாரல் மேனேஜ்மெண்ட் வந்து எதை ரெக்வயர் பண்ணுது அப்படின்னா, ஈவன் எதனாவது ஒரு பாதிக்கப்படக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு அமாரலிட்டி இருந்தாலும் சரி, ஓகே, thoughtful reflection is not given by management. Moral management requires that managers understand and be sensitive to stakeholders of the managers and their stakes. So at last moral management எதை ரெக்வயர் பண்ணுது அப்படின்னா, மேனேஜருக்கு இடையில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வேணும், பிளஸ் நாட் பி சென்சிட்டிவ் அண்ட் பி சென்சிட்டிவ் டு. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா சென்சிட்டிவாவும் இருப்பாங்க. தென் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அண்ட் தேர் ஸ்டேக்ஸ். If the moral judgment model is to be achieved, managers need to integrate ethical wisdom with their managerial wisdom. So moral management model நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, என்னோட எத்திக்கல் ஞானத்தை என்னோட மேனேஜரியல் ஞானத்தோட நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெர்ஜ் பண்ணணும். ஓகே, take steps to create and sustain an ethical climate in the organization. So அப்போ ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல எத்திக்கல் கிளைமேட் கிரியேட் பண்றதுக்காகவும் சரி, இல்ல ஆல்ரெடி அப்படி இருந்தா அதை சஸ்டெயின் பண்றதுக்காகவும் we should take the steps. ஓகேங்களா? So with this your ethics வந்து is comes to an end. Okay, so your section D part, ethics part will comes to an end. ethicsல இதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்லடா. So இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து 10% of marks வந்து will be expect. Okay, so thank you. With this today's session is over. Thank you everyone.